ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிந்திப்போம் சிறுகடிப்போம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு சுயநலம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுயநலம் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன ஞாபகத்துக்கு வரும்? யாராச்சும் நம்மக்கிட்ட இவங்க செல்ஃபிஷாக இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கஷ்டப்பட்டுருக்கப்போ தான் அந்த அந்த சுயநலம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து 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 வர்றப்போ நிறைய இடத்துல இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். வேற ஒருத்தவங்க சுயநலமாக இருந்ததுனால நம்ம பாதிக்கப்பட்டதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம சுயநலமாக இருக்கிறதுனால அடுத்தவங்க பாதிக்கப்படுறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கும் கொடுத்துருப்போம். ஸோ இப்படி இருக்கிற இந்த இந்த ஒரு பீரியடில் வந்து சுயநலமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து ஒரு ப்ரெட் பேக்கெட் கிடைக்கிது. இதை வந்து இந்த ப்ரெட் பேக்கெட்டில் ஒரு 30 ப்ரெட் இருக்குன்னா நான் என் ஃபேமிலியை கரெக்டாக ஃபஸ்ட்டு சேஃப்கார்ட் பண்ண தான் பார்ப்பனே தவிர அடுத்தவங்களுக்கு நம்ம இது செய்வோம் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலிக்கு போக இருக்குதா, அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களை பற்றி யோசிப்போம் அப்படின்றது தான் நம்ம யோசிப்போம். ஸோ அதை வந்து சுயநலம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சுயநலம் கிடையாது. பிகாஸ் அது வந்து என்னோடய ஃபேமிலிக்கு ஐ ஹாவ் டு டூ மை டியூட்டி. அப்போது நான் அது வந்து இட் வில் நாட் கம் அண்டர் சுயநலம். ஸோ சுயநலம்னா என்ன தான் அப்படின்னா பார்த்திங்கன்னா, என்னை பற்றி மட்டுமே நான் யோசிச்சுக்கிறது. எந்த ஒரு விஷயத்துலையுமே என்னை பற்றி மட்டுமே நான் யோசிக்கிறது தான் சுயநலம். சுயநலவாதியாக இருக்காது அப்படின்னு சில டைம் வந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் கேள்விப்பட்டு வந்திருப்பீங்க. சுயநலவாதி அப்படின்றவங்க யாருன்னா, அவங்க வந்து அவங்கள ரொம்ப நேசிக்கிறவங்களா கூட இருக்கலாம். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. நம்ம வந்து பாசிட்டிவும் பேசலாம், நெகட்டிவும் பேசலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பேசுகிறப்ப அவங்களையே நிறைய நேசிக்கிறதுனால சுயநலமாக இருக்காங்க. அதில் தப்பு கிடையாது. என்ன தப்பு? அவங்கள வேறு யாருமே நேசிக்கலை, அவங்களுக்குன்னு வேறு யாருமே அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணல. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க சுயநலமாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை யோசித்து பார்க்குறப்ப அவங்க சைடு பாயிண்ட் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி அந்த சுயநலம் அப்படின்ற விஷயம் வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் மெட்டீரியல் திங்ஸ். இட்ஸ் அபவுட் லவ், கேர், எல்லாமே தான் அதில் அடங்கியிருக்கு. அப்படி பார்க்குறப்போ சுயநலவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கரெக்டாக இருக்கணும், என்னோடய லைஃப்பை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. தட் இஸ் டோட்டலி ராங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சொசைட்டியில் ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் பண்ணுற ஒரு விஷயம் என் பக்கத்து வீட்டுக்காரங்களையோ எதிர்த்து வீட்டுக்காரங்களையோ பாதிக்கும்னா ஐ ஷுட் நாட் டூ சச் திங்ஸ். அப்படி நான் பண்ணுறப்போ நான் வந்து சுயநலமாக தான் யோசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளை வந்து நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து சொசைட்டிக்கு காமிக்காது. நம்ம சொசைட்டியில் நல்ல ஹியூமன் பீயிங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாருமே நல்ல ஹியூமன் பீயிங்காக இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம அடுத்தவங்களுக்கு தப்பான விஷயம் பண்ணிவிட்டு அவங்க நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ சுயநலவாதிகள் சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து பதுக்கல் பண்ணுவாங்க. பதுக்கல் இந்த சென்ஸ் அன்புனாலும் சரி, பொருட்கள்னாலும் சரி. அன்புனா இப்போ யாராவது அவங்க மேலே அன்பாக ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ஓகே நம்ம இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் இவங்களும் அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணுவாங்க. அதே வந்து பொருட்களும் சரி, யாராச்சும் பாசமாக கொடுத்துருப்பாங்க, சரி இது நான் உங்களுக்கு 5 தரேன், நீங்கள் இதை 2 எடுத்துகிட்டு மிச்சம் 3 ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதையுமே பதுக்கி வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதாக நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது எல்லாமே அன்பு, பொறாமை, கோபம் எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங்கோட சாராம்சம், பண்புசார் விஷயங்கள் தான். ஸோ இதுவுமே ஒரு பண்பு தான். இதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது. சுயநலவாதிகள் வந்து ஏன் சுயநலமாக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோன்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி அந்த சுயநலத்தினால கெட்டது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயநலவாதிகள்னால அவங்க இப்படி பதுக்கி வைக்கிறதுனால இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒன்றுமே கிடைக்கல, வெறும் 10 ப்ரெட்டு தான் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த சுயநலவாதிகள் 5 ப்ரெட்டு அவங்க ஃபேமிலிக்காக சேர்த்து வச்சுக்கிறாங்க. இன்னும் 10 பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அப்போ 5 பேருக்கு தான் ப்ரெட் இருக்கும். மிச்சம் 5 பேர் பட்டினியால் செத்து போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் தே வில் நாட் கிவ். அந்த விஷயத்தில் தான் இந்த சுயநலம் வந்து மனித சமுதாயத்துக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சுயநலமாக இல்லாமல் கொஞ்சம் மனிதத்தன்மையோடு நம்ம நடந்துக்கிட்டோன்னா இட் வில் பி இது வந்து இந்த சமுதாயத்தை வந்து கொஞ்சம் மனிதத்தன்மையோட உயிர்ப்பாக இருக்க வைக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிறதும் அதுதான். சுயநலவாதிகள் அப்படின்றவங்க உருவாக்கப்படுறது
உருவாக்க தான் படுறாங்களே தவிர அவங்க பிறக்கும் போதே சுயநலவாதியாக பிறக்கிறது இல்லை. அவங்களோட சிச்சுவேஷன், அவங்க வளர்கிற விதம் எல்லாம் தான் சுயநலவாதிகளை உருவாக்குது. ஸோ சுயநலமாக இல்லாமல் பொது நலமாக இருப்போம், எல்லாரையும் அன்பு செய்வோம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வோம், நம்மளுக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்ன்ற நல்ல மனநிலையை நம்ம மனசுக்குள்ளே உருவாக்குவோம். நல்ல எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகாக்கும் அப்படின்ற சூப்பரான கருத்தோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சுயநலமாக இல்லாமல் எல்லாரையும் அன்பு செஞ்சு நல்லா வாழ்வோம் அப்படின்ற சூப்பரான கருத்தோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சிந்திப்போம், சிறகடிப்போம். பபாய்.